பிள்ளைகளே, உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வழியிலே நடவுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த பாடல் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். God bless you. Amen. நாம் இருந்த இடத்தில் நம் கண்களை மூடி நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த காலை நேரத்திலும் உம்முடைய சத்தம் வெளிப்படுவதாக. இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளும்படி, தேவன் தங்குகிற இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உமது வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். உமது வார்த்தை எங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். உமது வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். தேவனுடைய நாமம், உம்முடைய வார்த்தை என்பது அல்லவா, அந்த வார்த்தை வெளிப்படட்டும். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இயேசுவினுடைய பிறப்பின் செய்தி அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த பிறப்பின் செய்தியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்தருளுவாராக. ஆண்டவருடைய பிறப்பு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே விதத்தில் அவருடைய பிறப்பின் செய்தி அறிவிக்கப்படவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில், அவரவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி சொல்லப்படுகிறது. மரியாளுக்கு ஒரு தேவதூதன் வந்து கிறிஸ்துவானவர் பிறக்கப் போகிற செய்தியை அவளுக்கு அறிவிக்கிறான். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அவர் தேவதூதன் அறிமுகப்படுத்துகிறான். யோசேப்புக்கும் ஒரு தேவதூதன் மூலமாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று யோசேப்புக்கும் ஒரு தேவதூதன் மூலமாக கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்களுக்கும் ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிறான். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்துகிறான். ஏரோது ராஜாவுக்கு தேவதூதர்கள் இல்லை, சாஸ்திரிகள் மூலமாக அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அவர்கள் அரண்மனைக்குள்ளாக வந்து இயேசுவானவரை தேடுகிறார்கள், ஆனால் அவரை அங்கே காணவில்லை. அப்பொழுது இந்த செய்தி ஏரோது ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. சாஸ்திரிகளுக்கு எப்படி தெரிந்தது? நட்சத்திரத்தின் மூலமாக தெரிந்தது. சாஸ்திரிகளுக்கு தேவதூதன் அல்ல, சாஸ்திரிகளுக்கு ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் மூலமாக இந்த பூமியிலே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
ஆகையினாலே ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில், அவரவர்கள் புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ற விதத்திலே அவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஊழியத்திலும் நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை அருள வேண்டும். யாருக்கு எப்படி கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டுமோ, எந்த விதங்களிலே அவரை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த விதங்களிலே அந்த ஜனங்களுக்கு அப்படி அவரை வெளிப்படுத்த தேவ நமக்கு ஊழியத்தில் கிருபைகளை அவர் தந்தருளுவாராக. இந்த நாளிலும் சாஸ்திரிகள் என்பது செய்தியினுடைய தலைப்பு. இந்த சாஸ்திரிகளை குறித்து நாம் அவருடைய கிறிஸ்துவின் பிறப்புக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து அவர்கள் வந்தார்கள். வேதத்தின்படி கிழக்கு என்பது ஒரு ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தை தேவன் கிழக்கிலே வைத்தார். மின்னல் கிழக்கிலிருந்து புறப்பட்டு மேற்கு வரைக்கும் செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம், அவருடைய படைப்பு. சூரியன் கிழக்கு திசையிலே உதிப்பது தேவனுடைய சிருஷ்டிப்பின் அடையாளம். ஏசாயா 41:2 வாசிக்கிறோம், நீதிமானை கிழக்கிலிருந்து எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதே ஏசாயா 46:11 வாசிக்கிறோம், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்தார்கள். நட்சத்திரம் கிழக்கிலே காணப்பட்டது. யோபு பக்தனை குறித்து நாம் வாசிக்கிறோம், கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாய் காணப்பட்டான் என்று. ஆகையினாலே தேவனுடைய தீர்மானத்தின்படி இவைகள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆகையினாலே சாஸ்திரிகள் எப்படிப்பட்டவர்கள், ஏன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைத்தது? சுருக்கமாய் சில காரியங்களை நாம் தியானித்து கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக நாம் செய்தியை முடித்து ஜெபத்தோடு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள போகிறோம். முதலாவதாக, இந்த சாஸ்திரிகள் எப்படிப்பட்டவர்கள்? வானத்தை நோக்கி பார்க்கிறவர்கள். இவர்கள் எப்பொழுதும் வானத்தையே நோக்கி பார்த்து அந்த வானத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய மகிமை என்ன, ஒரு நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரத்துக்கும் ஏன் வேறுபாடு, ஏன் இந்த நட்சத்திரம் மாத்திரம் மிக வித்தியாசமாக இருக்கிறது, மிக பிரகாசமாக இருக்கிறது? இவர்கள் வானத்தையே நோக்கி பார்க்கிறவர்கள். ஆகையினாலே வானத்திலே தோன்றின அந்த மிக வித்தியாசமான பிரகாசமான அந்த நட்சத்திரத்தின் மூலம் அவர்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் செய்தியை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தேவனுக்கு தெரியும் யாருக்கு எப்படி அறிவித்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று. மேய்ப்பர்களிடத்தில் வந்து, நீங்கள் வானத்தை பாருங்கள், நட்சத்திரங்களை பாருங்கள், அந்த நட்சத்திரத்துக்கும் அடுத்த நட்சத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரிந்தது ஆடுகள். அந்த ஆடுகளை எப்படி நடத்துவது, அந்த ஆடுகளுக்கு எப்படி ஆகாரம் கொடுப்பது, அந்த ஆடுகளை எப்படி பாதுகாப்பது, அந்த ஆடுகளை எப்படி வளர்ப்பது, இதுதான் எங்களுக்கு தெரியுமே தவிர அந்த நட்சத்திரமோ அதில் இருக்கக்கூடிய வித்தியாசமோ எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். சாஸ்திரிகளிடத்தில் வந்து ஆடுகளை குறித்து சொல்லுவதை காட்டிலும் நட்சத்திரத்தின் மூலமாக சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று தேவனுடைய தீர்மானம். ஆகையினால்தான் மேய்ப்பர்களிடத்தில் தேவதூதன் சொல்லுகிறான், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் என்று சொன்னால் மேய்ப்பர்கள் நன்றாக அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் தாவீதும் அவர்களைப் போல ஒரு மேய்ப்பனாக இருந்து ராஜாவாக உயர்த்தப்பட்டார். தங்களைப் போல ஒரு மேய்ப்பனாக இருந்து ராஜாவாக உயர்த்தப்பட்ட அந்த தாவீதை குறித்து மேய்ப்பர்கள் நன்றாக அறிந்திருக்கிறபடினாலே அவர்களுக்கு அப்படி ஒரு அடையாளம். ஆனால் சாஸ்திரிகளுக்கு வேறு விதத்திலே ஒரு அடையாளம், நட்சத்திரம். ஏனென்றால் இவர்கள் வானத்தையே நோக்கி பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆகையினாலே அந்த வானத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது. அந்த வானத்தில் இருந்த நட்சத்திரத்தின் மூலமாக அவர்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார்கள். இந்த பூமியிலே மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் என்ன என்றால், அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொண்டார்கள், மேசியா பிறந்திருக்கிறார் என்று.
பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் சாஸ்திரிகளைப் போல வானத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் இந்த பூமியில் இருந்தாலும் இந்த பூமிக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நாம் வானத்துக்கு உரியவர்கள், நாம் மேலானவர்கள். ஆகையினால் தான் பவுல் சொல்கிறார், கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. மார்ட்டின் லூத்தர் என்ற தேவ மனிதர் இப்படியாய் சொன்னார், ஒரு மனிதனுடைய தலையின் மேலே காகம் பறப்பதை அவனால் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த மனிதனுடைய தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய பறந்து விரிந்த வானத்தின் மேலே காகங்கள் போகும் வரும், அதை அவனால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அதே காகம் அவன் தலையின் மேலே வந்து உட்காருவதை அவனால் தடுத்து நிறுத்த முடியும். அதே போலதான் பொல்லாத இந்த பூமியிலே நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வேறு வழி கிடையாது. ஆனால் அந்த உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் வராதபடிக்கு, அந்த உலகம் நமக்குள் பிரவேசிக்காதபடிக்கு, அந்த உலகம் நம்மை தொடாதபடிக்கு நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும். இந்த பூமியிலே நாம் இருந்தாலும் நாம் வானத்துக்கு உரியவர்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு அழகாய் ஜெபிக்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யார் அவர்கள்? சீஷர்கள். இந்த உலகத்திலிருந்து அவர்களை இயேசுவானவர் வேறு பிரித்தார். பிதா தமக்கு கொடுத்தபடி தம்மோடு கூட அவர் வைத்து கொண்டார். ஆகையினாலே சீஷர்களுக்காக அந்த 17ஆம் அதிகாரத்தில் அவர் ஜெபிக்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடினால் உலகம் நம்மை பகைக்கிறது. இதில் ஆச்சரியமே கிடையாது. ஏன் உலகம் நம்மை பகைக்கிறது? நாம் உலகத்தார் அல்ல. ஆகையினால் தான் உலகம் நம்மை பகைக்கிறது. உலக வழிபாடுகளுக்குள்ளாக நாம் போகவில்லை, உலக பாரம்பரியங்களுக்குள்ளாக நாம் போகவில்லை, உலக வழக்கத்தின்படி எதையும் செய்யவில்லை, உலகத்தை பின்பற்றவில்லை, உலகத்தை ஜெயித்தவரை பின்பற்றுகிறோம். ஆகையினாலே இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. இதில் ஆச்சரியம் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் இதற்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. நாம் வானத்துக்குரியவர்கள். நாம் நோக்கி பார்க்க வேண்டியது இந்த உலகத்தை அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களையோ பொல்லாப்பையோ கிடையாது. நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு இடம் வானம். எப்படி வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, தாவீது சொல்கிறார், எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும். அந்த வார்த்தையிலே ஒரு அழுத்தம் இருக்கிறது, ஒரு வைராகியம் காணப்படுகிறது. யாக்கோபு சொன்னார் அல்லவா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று. அதே போல தான் தாவீதனுடைய இந்த வார்த்தைகள் மிக வைராகியமாய் அழுத்தமான வார்த்தைகள். எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், எங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், எங்களுக்கு சுகம் கிடைக்கிற வரைக்கும், எங்களுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும், இந்த பிரச்சனை தீருகிற வரைக்கும், இந்த போராட்டம் நீங்குகிற வரைக்கும் ஜெபத்தை விட மாட்டோம், உபவாசிப்பதை நிறுத்த மாட்டோம், தேவனுடைய சமூகத்தில் விழுவதை நிறுத்த மாட்டோம். எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். நாம் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள். ஏனென்றால் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவர் வானத்திலும் சகல அதிகாரமும் படைத்தவராய் இருக்கிறார், பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்தவராய் காணப்படுகிறார். அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் வானத்தை நோக்கி பார்க்கிறவர்கள். வேடிக்கையாய் ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு சிறுவன் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போய் கொண்டிருக்கும் சமயம் தரையிலே திடீரென்று சூரிய ஒளிப்பட்டு மின்னுகிற ஒரு பொருளை கண்டான். உடனே அவன் குனிந்து பார்த்தால் மிக வித்தியாசமான ஒரு பொருள் ஒன்று அவனுக்கு தெரியப்பட்டது. அது சாதாரண ஒரு பொருள்தான், விலை மதிப்பற்ற பிரயோஜனமற்ற ஒரு பொருள். ஆனால் சூரிய ஒளிப்பட்டு மின்னுகிறது அவனுக்கு மிக வித்தியாசமாய் காணப்பட்டது. உடனே அந்த சிறுவன் குனிந்து வேகமாய் அதை எடுத்து பார்த்து தன்னுடைய பைக்குள்ளாக போட்டு கொண்டான். ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போய் வீட்டிற்கு வந்து அதை எடுத்து நிதானமாய் பார்த்தான். அது அவனுக்கு வித்தியாசமாய் காணப்பட்டது. அப்பொழுது அவன் யோசித்தான், நம்ம இவ்வளோ நாள் இப்படி அழகான பொருட்களை எல்லாம் தரையில் இருந்ததை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. இனி நம்ம தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது,
தலை குனிஞ்சு தான் நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். அது சாதாரண ஒரு பொருள், ஆனால் அவனுடைய ஞானத்திற்கு அது வித்தியாசமாய் காணப்பட்டது. ஆகையினாலே அவன் அன்றையிலிருந்து தலை குனிந்து நடக்க ஆரம்பித்தான். எதெல்லாம் அவனுக்கு கீழே வித்தியாசமாய் கிடைக்கதோ அதெல்லாம் எடுத்து பேகுக்குள்ளே போட்டு வச்சு சேர்த்து வைத்தான். அது அப்படியே வளர்ந்தது. அவனும் வயது ஆக 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 அப்படியே தலை குனிந்தவனாகவே இருந்தான். ஒரு காலகட்டம் வந்த பொழுதோ அவனுடைய முதுகு தண்டு பகுதி அப்படியே பலவீனம் அடைந்து அதை நிமிர முடியாதபடிக்கு மாறிவிட்டது. ஒரு வாலிப வயதை அவன் எட்டினான். இத்தனை வருஷங்கள் அந்த பாடுகளோடு கூட இருந்து தலை குனிந்தவனாகவே வாழ்ந்து தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தை அவன் இழந்து போனான். ஒரு நாள் பெற்றோர்கள் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்தார்கள். ஆனால் அவனால் தலை நிமிர முடியவில்லை. சரியாக அவனை தூக்குவதற்கு ஒரு சப்போர்ட் அவர்களுக்கு கிடைக்கல. ஆம்புலன்ஸை வரவழைத்தார்கள். எப்படியா கஷ்டப்பட்டு வந்த ஹாஸ்பிட்டல் ஊழியர்கள் அவனை ஒரு பெட்ஷீட்டில் சுற்றி எடுத்து வெளியே கொண்டு வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றும் பொழுதுதான் அவன் பல நாட்கள் கழித்து வானத்தை பார்க்கிறான். அந்த வானத்தில் எவ்வளவு அழகான மேகங்கள், அழகான பறவைகள் பறந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்த்து அவனுக்கு பெரிய ஆச்சரியம். இவ்வளவு அழகான வானம், இவ்வளவு அழகான சிருஷ்டிப்பு, அழகான மேக கூட்டங்கள், பறவைகள் அழகாய் பாடிக்கொண்டு பறந்து போகிறது. நான் ஏன் இவ்வளவு காலம் பார்க்காமல் இதையே பார்த்து கொண்டு என்னுடைய ஆரோக்கியத்தை நான் கெடுத்து கொண்டேன் என்று மிக வருத்தப்பட்டான். இந்த பூமியை நோக்கி பார்க்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, வானத்தை நோக்கி பார்ப்பதற்காக. பன்றி ஒரு அசுத்தமான மிருகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பன்றியை பார்ப்பீர்கள் என்றால் அது எப்பொழுதுமே கீழேயே மேய்ந்து கொண்டிருக்கும். அசுத்தம் நிறைந்த இடத்திலேயே மேய்ந்து கொண்டிருக்கும். அதனுடைய கண்கள் கீழேயே இருக்கும். எப்பொழுது அது வானத்தை பார்க்கும்? கடைசியாக அடிக்கப்படும் நேரத்தில் வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்பொழுது தான் அது மேலே பார்க்கும். மேலே இவ்வளவு அழகான வானம் இருக்கிறதா என்று. பிரியமானவர்களே, நாம் அதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஜாதியாக எடுக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் இருக்கிறவைகளை நோக்கி பார்ப்பதற்காக கிடையாது. நமக்கு ஒத்தாசை வானத்திலிருந்து, நமக்கு உதவி வானத்திலிருந்து, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது வானத்திலிருந்து, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருவது வானத்திலிருந்து, நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவதூதனை கர்த்தர் அனுப்புவது வானத்திலிருந்து தான். இவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கிறவர்கள், வானத்தை நோக்கி பார்க்கிறவர்கள். தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த பர்வதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாம் அதற்குரியவர்கள், வானத்திற்குரியவர்கள். வானத்தை நோக்கி ஜெபிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம் வானத்தை நோக்கி பார்க்காமல் இந்த பூமியையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் சோர்ந்து போய் விடுவோம். ஆகையினால் தான் ஒரு நாள் இரவு நேரம் கூடாரத்துக்குள்ளாக இருந்த ஆபிரகாமை கர்த்தர் வெளியே வா என்று கூப்பிட்டார். வெளியே வந்த அவனை பார்த்து முதலாவதாக தேவன் சொன்ன வார்த்தை, வானத்தை அண்ணாந்து பார். நீ கூடாரத்துக்குள்ளாகவே இருந்தால் இந்த பூமியில் இருக்கக்கூடியவைகள், குடும்பத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லாத பிள்ளை பாக்கியம், இவைகள் எல்லாம் நினைத்து 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 நீ சோர்ந்து போவாய். முதலாவதாக கூடாரத்துக்குள்ளாக இருந்து நீ வெளியே வா என்று சொன்னார். இந்த கூடாரத்துக்குள்ளாகவே இருக்காதே, நீ வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி அவ்வளவா இருக்கும் என்று கர்த்தர் ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? முடியாது. எந்த மனிதனாலும் அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச ஞானத்தை வைத்து வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது. ஏன் உலகத்திலே தேர்ச்சி பெற்ற விஞ்ஞானிகளால் கூட வானத்திலே சரியாக இவ்வளவு நட்சத்திர எண்ணிக்கை இருக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. திடீரென்று நட்சத்திரங்கள் தோன்றுகிறது, மறைந்திருக்கிற நட்சத்திரங்கள் வெளிப்படுகிறது, கணக்கிட முடியாது. ஆபிரகாம் ஒருவேளை முயற்சி செய்திருக்கலாம். தன்னுடைய தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய பறந்து விரிந்த வானத்தில் அந்த இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே அவர் மாத்திரம் வெளியே நின்று ஒருவேளை அந்த நட்சத்திரங்களை எண்ணி இருப்பாரானால் அவர் தோற்று போயிருப்பார். தன்னுடைய தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களின் கூட்டத்தை எண்ண முயற்சி செய்து
எண்ணின நட்சத்திரத்தையே மறுபடியும் எண்ணி இதை கவுண்ட் பண்ணோமா இல்லையா, இதை விட்டுட்டோமா சேர்த்து கொண்டோமா, தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்பாக எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் தோற்று போவான். அந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமா? முடியாது. கடல் அலைகளை அடக்க முடியுமா? முடியாது. ஒரே ஒருவர் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லுகிறவர். வானத்தை நோக்கி பாருங்கள். நாம் ஜெபிக்கும் பொழுது வானத்தை நோக்கி ஜெபிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன். வானத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் அவர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். தேவனுக்கு அஞ்சி நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாய் அழகாய் காணப்படுவதாக. எப்படி இந்த பிறப்பின் செய்தி ஆசீர்வாதம் சாஸ்திரிகளுக்கு கிடைத்தது? வானத்தை நோக்கி பார்த்தார்கள், ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். அந்த நட்சத்திரம் மிக வித்தியாசமாய் காணப்பட்டது. அந்த நட்சத்திரத்துக்கும் மற்ற நட்சத்திரத்துக்கும் ஒரு வேறுபாடு இருந்தது. அந்த நட்சத்திரம் ஏதோ ஒரு செய்தியை சொல்லும்படிக்கு வந்தது. இது என்ன விசேஷம் என்பதை வானத்தை நோக்கி பார்த்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இரண்டாவதாக, இந்த சாஸ்திரிகள் மூலமாக நமக்கு கிடைக்கப் பெறுகிற கிறிஸ்தவனுடைய பிறப்பின் செய்தி என்னவென்றால், 6ஆம் வசனம் வாசிக்கப்படுகிறது. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். யார் சொல்லுகிறார்கள்? சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். யாருக்கு சொல்லப்படுகிறது? ஏரோது ராஜாவுக்கு. ஏரோது ராஜாவுக்கு வசனம் தெரிகிறதோ இல்லையோ, சாஸ்திரிகளுக்கு வசனம் தெரிந்திருக்கிறது. ஏரோது ராஜாவுக்கு அந்த தேவ வேத ஞானம் இருந்ததோ இல்லையோ, ஆனால் சாஸ்திரிகளுக்கு தேவனை பற்றின ஞானமும் இருந்தது, வேதத்தை பற்றின ஞானமும் காணப்பட்டது. இந்த சாஸ்திரிகள் ஞானவான்கள், கனவான்கள், செல்வாக்கு பெற்றவர்கள். பாருங்கள், அந்த நட்சத்திரத்தை கண்டவுடன் அவர்கள் புறப்பட ஆரம்பிக்கிறார்கள். ஏரோது ராஜாவின் அரண்மனைக்குள்ளாக போகிறார்கள். ஒரு சாதாரண குடியானவன் ஏரோது ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ளாக பிரவேசிக்க முடியுமா? முடியாது. அவனுக்கு அனுமதி கிடைக்குமா? கிடைக்காது. அவனுக்கு அரண்மனையினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு சேவகர்கள் உள்ளே கூட்டி கொண்டு போவார்களா? ஏரோது ராஜாவை சந்திக்க முடியுமா? சாதாரண குடியானவனுக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனால் சாஸ்திரிகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் கனவான்கள், ஞானவான்கள். எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் இல்லை. டிராவலை ஆரம்பிக்கிறார்கள். ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு உள்ளே போகிறார்கள். ஏரோது ராஜாவையே அவர்கள் சந்திக்கிறார்கள். மற்றவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும். ஆனால் சாஸ்திரிகள் அவர்களுடைய டிராவலிலே அரண்மனையை கண்டு உள்ளே பிரவேசித்து ஏரோது ராஜாவினிடத்திலும் பேசுவதற்கு செல்வாக்கு பெற்ற ஞானவான்களாக, கனவான்களாக சாஸ்திரிகள் காணப்பட்டார்கள். இந்த சாஸ்திரிகளுக்கு வேத ஞானம் காணப்பட்டது. ஒரு பக்கம் உலக ஞானம், வானத்தில் நடந்த வித்தியாசமான காரியம், அந்த ஞானம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேத ஞானம் அவர்களுக்கு காணப்பட்டது. இந்த உலகத்திலே நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு புஸ்தகம் நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகம புஸ்தகம். ஒரு மனிதன் அவனுடைய பேருக்கு பின்னாடி எவ்வளவு டிகிரி அடுத்து அப்படின்ட்டு படித்து அந்த பட்டங்களை அவன் போட்டு கொண்டாலும் வேதத்தை படிக்காமல், வேத ஞானம் இல்லாமல் போவானே ஆனால் அவனுக்கு லாபம் என்ன? வேத வசனம்தான் அவனை நடத்தும், காப்பாற்றும், உயர்த்தும், ஆசீர்வதிக்கும். ஒரு மனிதனுக்கு உலக ஞானம் இல்லாமல் போனாலும் வேத ஞானம் இருந்தால், தேவனுக்கு பற்றின பயம் காணப்பட்டால் கர்த்தர் அவரை நடத்துவதே வித்தியாசமாக இருக்கும். எப்படி ஆசீர்வதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உலக ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேத ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு வசனம் அது மிக முக்கியம். நிறைய இடங்களிலே வசனம் குறைந்து விட்டது, கதைகளாக மாறிவிட்டது. வெறும் கதைகளாகவே எல்லாம் சொல்லப்படுகிறது. வசனம் மிக முக்கியம். வேதம், வார்த்தை, வசனம் இதெல்லாம் சிறு வயதிலே இருந்தே வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று. வசனத்தை தேடக்கூடாது. எங்கு இருக்கிறது, எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேடக்கூடாது.
இவர்கள் ஞானவான்களாக இருந்தாலும் வேதத்தை அறிந்திருந்தார்கள், வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். வேத வசனத்தை ஏரோது ராஜாவுக்கு முன்பாக சாஸ்திரிகள் தேடலை. எங்கே இருக்குது? தேடலை. ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்கல. எனக்கு தான் தெரியல, உனக்காச்சும் தெரியுமா? ஒரு சாஸ்திரி இன்னொரு சாஸ்திரியை பார்த்து கேட்கவில்லை. அவர்கள் வேதத்தை தேறினவர்களாய் காணப்பட்டார்கள். வருகிற காலங்களிலே வேதத்திலே தேறினவர்களாக சபை காணப்பட வேண்டும். வேத வசனங்களிலே தேறினவர்களாக காணப்பட வேண்டும். வேத வசனங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக காணப்பட வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எவ்வளவுதான் படித்திருந்தாலும், ஞானம் இருந்தாலும், அனுபவம் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், எல்லாம் தெரிந்திருந்தாலும் வேதம் தெரியவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் தேசத்தில் வால்ச்சர் என்ற ஒரு மனிதன் எழும்பி வேதத்திற்கு விரோதமாக, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக நிறைய தத்துவங்களை எல்லாம் அவர் எதிராக எழுதினார். இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக உலகத்திலே ஞானம் பெருத்துவிடும், உலகத்திலே விஞ்ஞானம் அதிகமாகிவிடும். அப்பொழுது இந்த பழைய வேதம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். இந்த வேதத்தை பார்க்க வேண்டும் என்றால் பழைய பொருட்கள் வைக்கப்படுகிற அருங்காட்சியகத்துக்கு சென்று தான் பார்க்க வேண்டும் என்று வேதத்துக்கு எதிராக பல காரியங்களை சொன்னார். நல்ல ஒரு தத்துவ ஞானி, அரசாங்கத்தால் கனம் பண்ணப்பட்டவர், ஐரோப்பிய கண்டத்திலே பெரிய புகழ் பெற்றவர், எல்லாம் தெரிந்தவர். ஆனால் வேத ஞானம் இல்லை. வேதத்திற்கு எதிரான கருத்துக்களை சொன்னார். ஒரு நாள் வந்தது, மரித்து போனார். அவர் மரிக்கும் பொழுது அவருக்கு ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார். இந்த மரண நிமிஷங்கள் எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டு மரித்து போனார். வால்ச்சர் மரித்து போனார். பிரான்ஸ் தேசத்திலே அரசாங்கங்கள் மாறிக்கொண்டே வந்தது. ஒரு குறிப்பிட்ட அரசாங்கம் வந்த சமயம் வால்ச்சர் வாழ்ந்த அந்த வீட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். அரசாங்கம் அதை எடுத்துக்கொண்டு அதை புதுப்பித்து அங்கே ஒரு பிரிண்டிங் மிஷினை கொண்டு போய் வைத்து வால்ச்சர் எந்த அறையிலே உட்கார்ந்து எந்த டேபிள் மேலே எழுதி வேதத்திற்கு எதிரான கருத்துக்களை சொன்னாரோ அதே அறையிலே அதே டேபிளில் பிரிண்டிங் மிஷினை வைத்து வேதத்தை அச்சிட்டு வெளியே அனுப்ப ஆரம்பித்தார்கள். வேத ஞானம் வேண்டும். சாஸ்திரிகளாக இருந்தாலும், எனக்கு எல்லாம் தெரிந்தவர்களாய் காணப்பட்டாலும், வேத ஞானம் இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. நாம் கர்த்தருடைய வேதத்தை மறந்து போகக்கூடாது. அதனுடைய பரிதாபம் என்ன? நீ வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இந்த சாஸ்திரிகளுக்கு நல்ல அந்தஸ்து இருந்தது, கணம் பெற்றவர்கள், ராஜாவையே சந்திக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவர்களுக்கு காணப்பட்டது, ஒரு பெரிய கிரெடிட் அவர்களுக்கு இருந்தது. அதன் நடுவிலும் வேதத்தை மறந்து போகவில்லை. தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதை எழுதியிருக்கிறதை மறந்து போகவில்லை. கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அதையெல்லாம் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். நமக்கு உலக படிப்பு முக்கியம், அதே சமயம் வேத ஞானமும் முக்கியம். உலக படிப்பும் நமக்கு அவசியம். நாம் அதில் படித்து தேறினவர்களாய் கிறிஸ்துவுக்கென்று பிரகாசிக்க வேண்டும். உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து அவருக்கு மகிமையாக காணப்பட வேண்டும். அதே சமயம் வேத ஞானமும் முக்கியம். சாஸ்திரிகள் அப்படிதான் காணப்பட்டார்கள். இந்த சாஸ்திரிகள் எப்படிப்பட்டவர்கள்? வானத்தை நோக்கி பார்த்தவர்கள். இந்த சாஸ்திரிகள் எப்படிப்பட்டவர்கள்? வேத ஞானத்தினால் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். மூன்றாவதாக இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரம் போகிற திசையிலே பின்தொடர்ந்து போகிறவர்கள். இந்த நட்சத்திரம் எந்த திசையிலே போகிறதோ அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து அவர்கள் போனார்கள். வானத்தில் எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருந்தது, ஆனால் குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரம் மிக வித்தியாசமாய் காணப்பட்டது. அந்த நட்சத்திரம் சொல்ல வந்த செய்தியை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த நட்சத்திரம் கொண்டு வந்த செய்தியினுடைய காரியம், மேசியா என்பவர் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார், யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார், அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த நட்சத்திரம் நம்மை வழி நடத்துகிறது. ஆகையினால் இந்த நட்சத்திரத்தை நாம் பின்தொடரலாம் என்று இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் எந்தெந்த திசையிலே போகிறதோ அதே திசையிலே அவர்கள் டிராவல் பண்ணிக்கொண்டே போனார்கள்.
அவங்க ட்ராவல் பண்ணி போகிற அந்த காரியம், நட்சத்திரம் அழகாய் அவர்களை கிறிஸ்துவானவர் பிறந்திருக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இவர்கள் நட்சத்திரத்தை பின்பற்றி போனார்கள். இன்னும் ஆழமாய் சொல்ல வேண்டுமானால், நீங்களும் நானும் சாஸ்திரிகளைப் போல நட்சத்திரங்களை உருவாக்கினவரை பின்பற்றி செல்ல வேண்டும். நட்சத்திரங்களை உருவாக்கினவரை பின்பற்றி செல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் யாரை பின்பற்றுகிறோம்? பவுலுக்குள் ஒரு தைரியம் காணப்பட்டது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சபைக்கு தைரியமாய் சத்தமாய் சொல்லுகிறார். அவரால் சொல்ல முடியும். காரணம், அவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். தமஸ்குவின் வீதியிலே தேவனால் சந்திக்கப்படுவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவையில்லாத யூதர்களுடைய மத கோட்பாடுகளை பின்பற்றி வந்தார். ஆனால் இப்பொழுதோ, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று தமஸ்குவின் வீதியிலே தன்னை அர்ப்பணித்து கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார். ஒருவன் உலகத்தை பின்பற்றினால் அவனுக்கு நஷ்டம், ஒருவன் உலகத்தை பின்பற்றினால் அவனுக்கு கடினம். ஆகையினால்தான் தேவன் சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். ஒருவன் முள்ளை உதைத்தால் முள்ளுக்கு வலிக்காது, உதைக்கிற அவனுடைய கால்களுக்கு பாதங்களுக்கு தான் வலிக்கும். ஒருவன் முள்ளை குத்தினால் முள்ளுக்கு ரத்தம் வராது, அவனுடைய கைகள் கிழிக்கப்பட்டு ரத்தம் வரும். ஒருவன் முள்ளில் உதைத்தால் முள்ளுக்கு கடினம் அல்ல, அவனுக்கு கடினம். ஒருவன் சபையை பகைத்தால் அவனுடைய சொந்த ஆத்மாவுக்கு தான் நஷ்டமே தவிர சபைக்கோ கிறிஸ்துவுக்கோ கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவை பகைத்தால் அவன் தன்னைத்தானே கெடுத்து கொள்ளுகிறானே தவிர சபைக்கோ ஆவிக்குரிய மந்தைக்கோ நஷ்டம் கிடையாது. அவன் தன்னுடைய சொந்த ஆத்மாவுக்கு நஷ்டத்தை கொண்டு வருகிறான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு தான் கடினம். கிறிஸ்துவை பகைத்தால் உனக்கு தான் கடினம். கிறிஸ்துவை பகைத்த எல்லா ராஜாக்களும் பைத்தியக்காரர்களாய் மாறி போய் தான் தங்களுடைய காலத்தை முடித்து கொண்டார்கள், ஏரோது ராஜாவையும் சேர்த்து. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். ஆகையினால் தான் ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உடனே தன்னை அர்ப்பணித்தார். அன்றைக்கு ஆரம்பித்தார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். தைரியமாய் சொல்ல முடிந்தது. இன்றைக்கு நாம் யாரை பின்பற்றுகிறோம்? நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பெரிய ரோல் மாடல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவ்வளவுதான். நான் அவரை பின்பற்றுவேன், இவரை பின்பற்றுவேன், எனக்கு அவர் ரோல் மாடல், இவர் ரோல் மாடல், நான் அவரை போல இருப்பேன், இவரை போல இருப்பேன் கிடையாது. நான் அவரை போல மாறுவேன். அவர்தான் எனக்கு முன்மாதிரி. ஆண்டவர் எத்தனையோ கோடிக்கணக்கான பேரை இந்த பூமியிலே படைத்தார். ஆனால் தம்முடைய அடிச்சுவடைகளை மாத்திரம் பின்பற்றி வரும்படி சொன்னார். இந்த ஊழியக்காரனுடைய அடிச்சுவடை பின்பற்றிப்போ, அந்த மனிதனுடைய அடிச்சுவடை பின்பற்றிப்போ, உலகத்தில் பிரபலமாக இருந்த இந்த விஞ்ஞானிகளுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிப்போ. வேதம் சொல்லுகிறதா? இல்லை. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வந்தார்கள், போனார்கள். இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவரை மாத்திரமே நாம் பின்பற்ற வேண்டும். அவர் நமக்கு மாதிரியான அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போயிருக்கிறார். அவர் நடந்த அந்த பாதையில் அந்த அடிச்சுவடுகளை வைத்து நாம் நடந்து போக வேண்டும். நான் அவரை பின்பற்றுகிறவன். எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருந்தது. சாஸ்திரிகள் சரியாக ஒரே ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றினார்கள். எவ்வளவோ மார்க்கங்கள் இருக்கிறது, ஆனால் ஒன்றே ஒன்றுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அந்த சத்தியம், அந்த பாதை. இன்றைக்கு நாம் அவரை பின்பற்ற வேண்டும். நாம் அவரை பின்பற்ற வேண்டும். நான் இவரை போல அல்ல, அவரை போல அல்ல. நான் என் இயேசுவை போல, அவரை போல மாறிவிட வேண்டும். அவரை பின்பற்றுகிறவர்கள் அவரை போல மாறிவிடுவார்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு மிஷனரி ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் ஊழியம் செய்து அநேக புது புது இடங்களையும் கண்டுபிடித்தார். அரசாங்கத்தால் கண்டுபிடிக்க முடியாத தெரியாத இடங்களையும், நீர்வீழ்ச்சிகள், அருவிகள், காடுகளுக்குள்ளாக மறைந்திருந்த இன மக்கள் எல்லாரையும் அவர் கண்டுபிடித்தார். அரசாங்கத்துக்கே தெரியப்படுத்தினார்.
பல சரீர பலவீனங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பாடுகளின் நடுவில் தான் அவர் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஊழியம் செய்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மிஷனரிகளுக்கும் முன்னோடியாக கருதப்படுகிறவர் அவர் மரித்து போன பிற்பாடாக LMS என்று சொல்லப்படுகிற லண்டன் மிஷனரி சொசைட்டி, அவர் விட்டு சென்ற அந்த இடத்துல இன்னொரு மிஷனரியை அனுப்பி ஊழியத்தை தொடர நினைத்து ஒரு புது மிஷனரியை அனுப்பினார்கள். அவளும் கப்பல் பிரயாணப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து இறங்கி காடுகளுக்குள்ளாக போய் டேவிட் லிவிங்ஸ்டன் இருந்த ஊழியம் செய்த ஜனங்களை எல்லாம் சந்தித்து பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் இயேசுவை பார்க்க விருப்பமா என்று சுவிசேஷத்திலே ஒரு வார்த்தையை கேட்டார். வந்தவர்கள் சொன்னார்கள், அந்த ஜனங்கள், நாங்கள் இயேசுவை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இயேசுவோடு கூட நாங்கள் பேசி இருக்கிறோம், இயேசுவோடு கூட நாங்கள் நடந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த புது மிஷனரிக்கு ரொம்ப ஆச்சரியம், அவரால் நம்ப முடியல. நாங்கள் வேதத்தை படித்திருக்கிறேன், பெரிய கல்லூரியில் படித்திருக்கிறேன், நிறைய பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன், நிறைய பைபிள் டிகிரிஸ் வாங்கியிருக்கிற, என்னாலேயே ஆண்டவரை பார்க்க முடியல. இந்த இருண்ட கண்டத்தில் காடுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய இவர்கள் ஆண்டவரை பார்த்தார்களா? அந்த ஆச்சரியம் நீங்க முன் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறீர்களா? அவர் சொன்னார், ஆம், நான் பார்க்க விரும்புகிறேன். அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள். டேவிட் லிவிங்ஸ்டனுடைய இருதயம் வைக்கப்பட்ட அந்த கல்லறைக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இங்குதான் அவர் இருக்கிறார், இங்குதான் அவர் இருக்கிறார் என்று காண்பித்தார்கள். இயேசுவை போலவே மாறிவிட்ட ஒரு மனிதர், இயேசுவை போலவே சிநேகித்த அன்பு செலுத்தின ஒரு மனிதர், அவரை பின்பற்றி அந்த மிஷனரி சொன்னார், டேவிட் லிவிங்ஸ்டன் ஆகிய நான் இந்த ஆப்பிரிக்கா மக்களை மிக நேசிக்கிறேன். என்னுடைய காலங்களுக்கு அடுத்ததாக என்னுடைய சரீரம் வேண்டுமானால் இங்கிலாந்துக்கு கொண்டு போகப்படட்டும், என்னுடைய இருதயம் ஆப்பிரிக்கா மண்ணிலே புதைக்கப்படுவதாக. யாரை பின்பற்றுகிறோம்? சாஸ்திரிகள் சரியாக ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றினார்கள். சொல்லுவார்கள் அல்லவா, ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு. கிடையாது. எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கலாம், ஒன்றை பின்பற்று, அதுதான் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எவ்வளவோ வழிகள் இருக்கலாம், ஒரே வழி மாத்திரம்தான் நம்மை அந்த அக்கறைக்கு வெளிச்சமான மகிமையான தேசத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். நாம் பின்பற்ற வேண்டியது மனிதர்களை அல்ல, நாம் பின்பற்ற வேண்டியது ஒரே தேவனை, நம்மை படைத்தவரை, அவரை பின்பற்ற வேண்டும். நம் மனிதர்களை பின்பற்றினால் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும், சோர்ந்து போய் விடுவோம், நாம் எதிர்பார்த்தது நடக்காது. மனிதர்களை பின்பற்றி அவர்களைப் போல நாம் மாறணும்னு நினைக்கவே கூடாது. நான் அவரை பின்பற்றி அவரை போல மாறி வரப்போகிற புது வருஷத்திலே நான் அவரை இன்னும் அதிகமாய் பின்பற்றி அவர் நடத்துகிற பாதையிலே அவருக்கு பின்பாக நான் போய், இஸ்ரவேல் தேசத்தில் மேய்ப்பர்களை பார்த்தீர்கள் என்றால் முன்பாக போவார்கள், ஆடுகள் பின்பாக போகும். நம்ம ஊரில் ஆடுகள் முன்பாக போகும், மேய்ப்பன் பின்பாக போவான். இஸ்ரவேல் தேசத்தில் ஆடுகளுக்கு முன்பாக மேய்ப்பன் போவான், ஆடுகள் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின்னே செல்லும். நட்சத்திரம் அப்படிதான், முன்பாக போக வேண்டும், நாம் அதை பின்தொடர்ந்து போக வேண்டும். நட்சத்திரங்களை உருவாக்கினவரை பின்தொடர வேண்டும். முதலாவதாக இந்த சாஸ்திரிகள் வானத்தையே அண்ணாந்து பார்த்து பழகினவர்கள். இரண்டாவதாக இந்த சாஸ்திரிகள் உலக ஞானம் இருந்தாலும் வேத ஞானம் முக்கியம் என்பதை அறிந்தவர்கள். மூன்றாவதாக இந்த சாஸ்திரிகள் அவர் படைத்த அந்த நட்சத்திரம் கொண்டு போகிற திசைக்கு போகும் வரைக்கும் பின்தொடர்ந்து போனார்கள். நான்காவதாக கடைசியாக இந்த சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் என்றால் 11ஆம் வசனம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார்கள். 2 பேரை பார்க்கிறார்கள், இயேசுவையும் பார்க்கிறார்கள்,
இயேசுவின் தாயாகிய மரியாளையும் பார்க்கிறார்கள். 2 பேரையும் பார்த்தாலும் ஒருவரை மாத்திரமே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஒருவருக்கு மாத்திரமே தங்கள் பொக்கிஷங்களை திறந்தார்கள். ஒருவருக்கு மாத்திரம்தான் காணிக்கை வைத்தார்கள். ஒருவருக்கு மாத்திரம்தான் முன்பாக பணிந்து விழுந்து அவரை தொழுது கொண்டார்கள். 2 பேர் இருந்தாலும் பணிந்து கொள்ள வேண்டிய, தொழுது கொள்ளக்கூடிய ஒரே நபர் அவர் மாத்திரமே என்பதை சாஸ்திரிகள் அறிந்திருந்தார்கள். கானா என்ற திருமண வீட்டில் 2 பேர் இருந்தாலும், அந்த ஊரில் நடந்த திருமண காரியத்தில் 2 பேரும் இருந்தார்கள். இயேசுவும் இருந்தார், அவருடைய தாயாகிய மரியாளும் இருந்தார்கள். அற்புதம் செய்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆகையினாலே பிரியமானவர்களே, நாம் பணிந்து கொள்ள வேண்டியது அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவர் மாத்திரமே. கிறிஸ்துவை அறியாத ஒரு நபர் ஒரு முறை அவருக்கு ஏற்பட்ட ஒரு சுகவீனத்தின் நிமித்தமாக ஒரு டாக்டர் இடத்திற்கு போனார். அந்த டாக்டர் சொன்ன மருந்து மாத்திரைகளுடைய எழுதி கொடுத்த அந்த சீட்டை எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்தில் அந்த டாக்டர் அவருக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல ஆரம்பித்தார். வந்தவரோ இயேசுவை விசுவாசிக்காத, ஏற்றுக்கொள்ளாத, நம்பாத ஒரு நபர். அவர் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த டாக்டர் சொன்னார், உங்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டிருக்கிறது, பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. இதை தீர்த்து கொள்வதற்காக என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். என்னுடைய தாயார் என் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தேடி போவீர்களா, கிளினிக்கில் இருக்கக்கூடிய என்னை தேடி வருவீர்களா? வந்தவர் சொன்னார், நான் உங்களை தான் தேடி வருவேன். ஏன் என் தாயாரை தேடி போக மாட்டீங்க? ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. படித்தது நீங்கள். எந்த வைத்தியத்திற்கு எந்த மருந்து கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தான் சரியாக தெரியும். அதனால் உங்களை தான் நான் தேடி வர முடியும். நான் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 வாரம் வெளியூருக்கு போனால் அந்த நேரத்தில் சுகவீனம் வந்தால் என்ன செய்வீர்கள்? வீட்டில் இருக்கிற என் அம்மாவின் இடத்துல போவீர்களா? வந்தவர் சொன்னார், அது எப்படி நான் போவேன்? நான் என்ன பைத்தியக்காரனா? நீங்கள் வருகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அந்த 1 வாரம் இல்லை என்றால் வேறு டாக்டரை நான் தேடி போவேன். இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அழகாய் சுவிசேஷத்தை சொன்னார் அந்த மருத்துவர். எப்படி? என் குடும்பத்தில் எல்லாரும் இருந்தாலும் அவர்களையெல்லாம் தேடி போகாமல் ஒரு வைத்தியரை மாத்திரம் தேடி நீங்கள் வருகிறீர்களோ, அதே போல எல்லாரும் இருந்தாலும் பணிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒருவர் அவர் மாத்திரமே என்று அந்த டாக்டர் சொன்னார். அப்பொழுதுதான் அந்த மனிதன் யோசிக்க ஆரம்பித்தான். உண்மைதானே? அந்த வார்த்தை அவனை யோசிக்க வைத்தது. கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு ஏதுவாக காணப்பட்டது. சாஸ்திரிகள் சரியாக செய்தார்கள். அவரை பணிந்து கொண்டார்கள். பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், சிருஷ்டிப்பை அல்ல சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க வேண்டும். அவர் படைத்த சிருஷ்டிப்பை நாம் தொழுது சேவிக்க கூடாது. சிருஷ்டிகர் அவரை மாத்திரமே நாம் தொழுது சேவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை, மற்ற காரியங்களை எல்லாம் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவரை ஆராதிக்க வேண்டும். அவரை சேவிக்க வேண்டும். அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை பணிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற 24 மூப்பர்களும் என்ன செய்தார்கள்? தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக இறக்கி வைத்து சகல மகிமையும் வல்லமையும் ஞானமும் மாட்சிமையும் அதிகாரமும் எங்கள் ராஜாதி ராஜா ஒருவருக்கே உண்டாவதாக என்று சொல்லி தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். அவருக்கும் உண்டாவதாக என்று அல்ல, அவருக்கே உண்டாவதாக என்று சொல்லி தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் தொழுது கொள்ள வேண்டிய ஒரே நபர் அவர் ஒருவர் மாத்திரமே. நாம் ஆராதிக்க வேண்டிய ஒரே நபர் அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த சாஸ்திரிகள் அதை அறிந்திருந்தார்கள். இவர்கள் ஞானவான்கள், கனவான்கள். ஆனால் அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். நாம் ஆராதிக்க வரும்பொழுது அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். நாம் பரிசுத்த பந்தியை அனுசரிக்கும் நேரம் அந்த பந்திக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். அந்த இடத்துல எல்லாம் உடைக்கப்படுகிறது.
நம்முடைய படிப்பு, அனுபவம், ஞானம், செல்வாக்கு, அறிவு, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரென்த், எல்லா சப்போர்ட் அந்த இடத்துல உடைக்கப்படுகிறது. ராஜாவையே நேரடியாக சந்திக்கக்கூடிய சாஸ்திரிகளாக நாங்கள் இருந்தாலும் இந்த ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் என்று பணிந்து கொண்டார்கள். ஏரோது ராஜாவை பணிந்து கொண்டார்களா? இல்லை. ஏரோது ராஜாவினிடத்தில் முகத்துக்கு முகமாக கேள்வி கேட்கிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பழைய ஏற்பாட்டில் கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்ன? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? புதிய ஏற்பாட்டில் கேட்கப்பட்ட முதல் கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தும் பொழுது யூதருக்கு ராஜா என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆண்டவரை பார்ப்பீர்களே என்றால் அவருடைய பிறப்பு தொடங்கி அவர் இன்றைக்கு வரைக்கும் ராஜாவாக தான் இருக்கிறார். அவர் பிறக்கும் பொழுது ஒரு அடையாளம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? 3.5 வருஷங்கள் பிதாவுக்கு ஊழியம் செய்யும் பொழுது ராஜாதி ராஜாவாக அவர் ஊழியம் செய்தார். பிதாவுக்கு மகிமையான ஊழியங்களை செய்தார். வாருள்ள பாதரட்சையை அணிந்திருந்தார். கிழிக்க முடியாத அழகான வஸ்திரம் அவருக்கு வைக்கப்பட்டு இருந்தது. ராஜாவுக்கு ஊழியம் செய்தார். ராஜரீக ஊழியத்தை செய்தார். பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுதும், நீ யூதருக்கு ராஜாவா? எனக்கு சொல், உண்மை, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று ஆண்டவர் சொன்னார். சிலுவையிலே மேல் விலாசமாய் பிலாத்து எழுதினான், இவன் யூதருடைய ராஜா. எபிரேய, கிரேக்க, லத்தீன் 3 பாஷைகளிலே எழுதினார், இவன் யூதருடைய ராஜா. இன்றைக்கும் சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய் அவர் வீற்றிருக்கிறார். தானியல் 2:21 வாசிக்கிறது போல, ராஜாக்களை தள்ளவும் ராஜாக்களை ஏற்படுத்தவும் அவர் அதிகாரம் படைத்தவராய் காணப்படுகிறார். ராஜாக்களின் இருதயங்களை தம்முடைய கையிலே கர்த்தர் நீர்க்கால்களைப் போல வைத்திருக்கிறார். அதை அவர் தமது சித்தத்தின்படி திருப்புகிறார். ஏரோது ராஜாவே, நாங்கள் உம்மை காண வந்திருக்கலாம், ஆனால் பணிந்து கொள்ள வரவில்லை. நாங்கள் பணிந்து கொள்ள வந்தது அவரை. நாங்கள் பொக்கிஷங்களை கொண்டு வந்தது உமக்கு அல்ல, அவருக்கு. நாங்கள் காணிக்கை கொண்டு வந்தது உமக்கு கிடையாது, அவருக்கு. நாம் ஆராதிக்க வரும் பொழுது, நாம் அவரை பணிந்து கொள்ள வரும் பொழுது, நாம் அவரை தொழுது கொள்ள வரும் பொழுது மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் அல்ல, நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம், வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள், தாழ்த்தினார்கள். ஏரோது ராஜாவுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தவில்லை. முகமுகமாய் பார்த்து கேள்வி கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆனால் இந்த ராஜாவினிடத்தில் வரும்பொழுதோ தங்களை அப்படியே தாழ்த்தினார்கள். நாங்கள் சாஸ்திரிகள் என்கிற அந்த கிரீடம் இறக்கி வைக்கப்படுகிறது. ஞானவான்கள், கனவான்கள் என்கிற அந்த கிரீடம் இறக்கி வைக்கப்படுகிறது. வானத்தையே ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் என்கிற கிரீடம் இறக்கி வைக்கப்படுகிறது. நமக்கு எவ்வளவு மேன்மை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு முன்பாக வரும்பொழுது அதெல்லாம் கீழே இறக்கி வைக்கப்பட்டு உடைக்கப்படுவதாக. அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து, அந்த வேர்டு ரொம்ப அழகான வேர்டு, தமிழ் வார்த்தை, சாஷ்டாங்கமாய் விழுந்து அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க. சுற்றிலும் அந்த வீட்டிலே மரியாள், யோசேப்பு, இன்னும் யார் யார் இருந்தார்களோ தெரியாது. ஆனால் யார் இருக்கிறார்கள் இல்லை என்று பார்க்கவில்லை. சாஷ்டாங்கமாய் விழுந்து விட்டார்கள். அவர் இருக்கிறார். அதை பார்த்த உடனே மற்றவங்களெல்லாம் மறந்துட்டாங்க. சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து காணிக்கை கொண்டு வந்து வைத்தார்கள். நாம் விழுந்து தொழுது கொள்ளக்கூடிய ஒருவர் அவர். 10 குஷ்டரோகிகள் சுகமானார்கள் அல்லவா? 9 பேர் ஆண்டவரை மறந்து விட்டார்கள். ஒருவன் திரும்பி வந்தான், அவரை பணிந்து கொண்டான். அவரை பணிந்து கொண்டான். சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள். சுகம் பெற்றவன் பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டான் என்றால் அவன் தேவனை ஆராதித்தான். அப்படியே விழுந்து விட்டான். சாஸ்திரிகளைப் போல நாமும் காணப்பட வேண்டும். வானத்தையே நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேத அறிவு பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அவரை பின்பற்றி செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை தொழுது அவரை ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மை அப்படியே தாழ்த்தி விட வேண்டும். இந்த சாஸ்திரிகளைப் போல நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக ஒரு காரியம், இந்த சாஸ்திரிகள் இயேசுவை சந்திக்க வரும்பொழுது வெறும் கையோடு வரவில்லை. அவருக்கென்று கொடுப்பதற்காக கொண்டு வந்தார்கள். பொக்கிஷங்களை கொண்டு வந்தார்கள். பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம், காணிக்கையை கொண்டு வந்தார்கள். இதையெல்லாம் கடந்து ஆழமாய் சொல்ல வேண்டுமானால் ஒரு நாள் வரப்போகிறது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். அவரை நாம் சந்திக்க போகும் பொழுது நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியது, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த ஒரு தாளந்தை வைத்து இன்னும் ஒரு தாளந்தை சம்பாதித்தேன், 2 தாளந்தை வைத்து இன்னும் 2 தாளந்தை சம்பாதித்தேன், 5 தாளந்தை வைத்து இன்னும் 5 தாளந்தை சம்பாதித்தேன், 10 தாளந்தை வைத்து இன்னும் 10 தாளந்தை சம்பாதித்தேன். அந்த கிருபைகளை நீர் எனக்கு கொடுத்தீர். அந்த கிருபைகளை வைத்து இத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்தேன். என்னை நம்பி ஊழியத்தை கொடுத்தீர்கள். அந்த ஊழியத்திலே ஆண்டவரே நான் உண்மையாக இருந்து இத்தனை ஜனங்களை நான் சம்பாதித்தேன். நான் வரும்பொழுது உம்மை நான் வெறுமையாய் சந்திக்க வரமாட்டேன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு ஆத்துமாக்களை சம்பாதித்தவனாய் உம்மை சந்திக்க வருவேன். சாஸ்திரிகள் வெறுமையாய் போகவில்லை, ஒன்றை கொண்டு போனார்கள். நாம் போகும் பொழுது ஆத்துமாக்களை சம்பாதித்தவர்களாய் அவருக்கு முன்பாக போய் ஆண்டவரே என்று நாம் விழுந்து விட வேண்டும். நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம், அவர் நமக்கு கொடுத்த ஊழியத்தினுடைய பொறுப்பை நிறைவேற்றி சம்பாதித்து அதை கொண்டு போய் அவரிடத்திலே சேர்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம், காணிக்கை, பொக்கிஷம் இதெல்லாம் உலகத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானவான். படித்தவன் ஞானவான், பட்டம் பெற்றவன் ஞானவான் என்றல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறானே அவன்தான் ஞானவான். நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறோமா? நாம் ஞானவான்கள். ஞானவான்கள் எப்படி இருப்பார்கள்? ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களாம். இந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். நாமும் அவரை சந்திக்கும் பொழுது கொண்டு போகிறோம் ஆத்துமாக்களை, உண்மையை. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். அதற்காக தான் இவ்வளோ டிராவல் சாஸ்திரிகளுக்கு போல. நல்லது, உத்தமும், உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இவ்வளவு டிராவல், இவ்வளவு ஓட்டம், பிரயாசம், பாடுகள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் சகித்து கொள்வது. அந்த இடத்துல போய் நின்று அவரை சந்திக்க வேண்டும். அவர் எனக்கு ஒப்பு கொடுத்ததை நான் அவருக்கு முன்பாக நான் நிறைவேற்றினேன் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். அவர் என்னை பாராட்ட வேண்டும். ஒரே ஒரு வார்த்தைக்காக. இந்த சாஸ்திரிகளைப் போல நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்தருளுவார். ஜெபிக்கலாமா? இருந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சாஸ்திரிகள், அவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறவர்கள். நமக்கு என்ன நெருக்கம் வந்தாலும், தேவைகள் இருந்தாலும், நாம் நோக்கி பார்க்க வேண்டியது வானத்தை நோக்கி பார்க்க வேண்டும். வானத்தை அண்ணாந்து பாருங்கள். எசேக்கியா ராஜா, அசீரியா ராஜா சனகரிப்பு அவனுடைய படைத்தலைவன் ரப்சாக்கை அனுப்பின பயமுறுத்துகிற நிருபங்களை எடுத்துக்கொண்டு தன்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசியை கூட்டிக் கொண்டு ஆலயத்துக்கு வந்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு தேவதூதனை அனுப்பினார். நீங்களும் நானும் வானத்துக்குரியவர்கள். இந்த பூமியில் இருக்கிறவர்களைப் போல நம்முடைய குணம் இருக்கக்கூடாது, நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது, நம்முடைய நடத்தை இருக்கக்கூடாது. வானத்துக்குரியவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும். நாம் வானத்துக்குரியவர்கள். நாம் மேலானவைகளை தேடுகிறவர்கள். மேலானவைகளை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சாஸ்திரிகளைப் போல நாம் வேத ஞானத்திலே நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். வேத ஞானம் மிக முக்கியம். சிறு பிள்ளைகளை வேதத்தை ஞானத்தில் தேறினவர்களாய் வளர்க்க வேண்டியது
இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரியவர்களுடைய பொறுப்பு. நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? அவரை பின்பற்ற. சபையே கிறிஸ்துவை பின்பற்ற. சாஸ்திரிகளைப் போல நாம் அவரை தொழுது கொள்ள, அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய ஆராதனை அவர் ஒருவருக்கு மாத்திரமே. இயேசுவை சோதிக்கும் பொழுது சாத்தான் சொன்னான், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரே நிமிஷத்திலே காண்பித்து என்னை பணிந்து கொள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உமக்கு தருகிறேன். இயேசு கடிந்து கொண்டார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்து அவர் ஒருவரையே பணிந்து கொள்ள கடவாயா. அவர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்து. அவரை மாத்திரம் பணிந்து கொள். ஆராதனை அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். உலகத்திற்கோ பொருட்களுக்கோ உடைமைகளுக்கோ மனிதர்களுக்கோ அல்ல, அவருக்கு மாத்திரமே. அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். சாஸ்திரிகள் அதை தான் செய்தார்கள். தங்களை தாழ்த்தினார்கள். அவரை சந்திக்க போகும் பொழுது வெறும் கையாய் போகக்கூடாது. அவரை சந்திக்க போகும் பொழுது அவர் சந்தோஷப்படும்படிக்கு ஊழியத்தை நிறைவேற்றினவர்களாய், கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றினவர்களாய், பெற்றுக்கொண்ட உக்கிரான பொறுப்புகளை நிறைவேற்றினவர்களாய், ஆத்துமாக்களை சம்பாதித்தவர்களாய், அவர் கொடுத்த தாளந்தை நிலத்திலே புதைத்து வைக்காமல் அதை வைத்து இன்னும் அதிகமாய் சம்பாதித்தவர்களாய் அவருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். அதை அவருக்கு கொடுக்க வேண்டும். நாம் என்னத்தை கொடுக்க போகிறோம்? அவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி அதை அவருக்கு படைக்க போகிறோம். அதில் அவர் சந்தோஷப்பட போகிறார். உலகம் எங்களை ஞானவான் என்று சொல்லாமல் போனாலும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற நாங்கள் உம்முடைய பார்வைக்கு ஞானவான்களாய் நட்சத்திரங்களாய் இருக்கிறோமே, அது எங்களுக்கு போதும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.